பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே 21ஆம் வசனம். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தின் பின்னணியம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்படி என்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பின்னணியங்கள் இதிலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 16 to 19 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். இவைகளில் கூறப்பட்டவைகள் உண்மையில் நம்மால் முடியுமா? நிச்சயமாய் முடியும். அவ்வாறு முடியாதவைகளாக இருந்திருந்தால் தேவன் அவற்றை நமக்கு அறிவித்திருக்க மாட்டார். அவற்றை நாம் நம்பும்படி செய்திருக்கவும் மாட்டார். தேவன் இவற்றை நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம் வாழ்வில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் இது ஏன் எல்லா விசுவாசிகளின் அன்றாட அனுபவமாக இருக்கவில்லை? நாம் அவற்றை உண்மையாய் விரும்ப வேண்டும் என்றும் நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையுடன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவரை நம்புவதுடன் அதற்காக அவரை தொடர்ந்து நம்ப வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவில் உள்ள அந்த விசுவாசம் நம்முடைய அன்றாட வாழ்விலே அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை படிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். சிலர் உதட்டளவிலே தங்களை இப்படியாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நான் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், சபையின் அங்கமாகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய நியமங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளுவார்கள் என்று சொல்வோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாகவும் அந்த விசுவாசத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இவரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி தங்கள் ஜீவியத்தை தாறுமாறான வழிகளுக்கு ஒப்புவித்து அவைகளின்படி நடக்கிறவர்களுக்கு இவைகள் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. உதட்டளவிலே சொன்னாலும் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் பிதாவை அன்பு கூற வேண்டும் என்று வேதத்தில் இப்பொழுது நாம் படித்தோம் அல்லவா? யோவான் 14:21 அவரில் அன்பாய் இருந்தால் அவரும் நம்மில் அன்பாய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இங்கே வேத உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நான் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளின்படி நடவாமல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து நாம் எவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே நாம் வசனம் வாசித்தோம் அல்லவா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவனை நாம் நினைக்கிறதற்கும் அவரை வேண்டிக் கொள்கிறதற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு அதிகமாய் அவர் செய்கிறவராய் இருக்கிறாராம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுய காரியங்களை நினைத்து இதை நாம நினைக்கிறோம், இது நடக்க போகுது, இது கிடைக்க போகுது அப்படின்றோம். இல்லை, அவருடைய சமூகத்துல அவருக்கு பிரியமானவைகளை நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அது எல்லாவற்றையும் நமக்கு சாத்தியமாக தேவன் செய்தருளுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா விசுவாசத்தோடு அவரில் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை.
கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக தேவன் அவருடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் நாம் விட்டு விலகாமல் கை கொண்டு நடக்கிற பொழுது, அப்பொழுதுதான் நாம் நினைக்கிறதும் வேண்டிக் கொள்கிறதும் அதிகமாய் நமக்காக தேவன் செய்தல்கிறவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை துரத்தட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.